Hi, hello friends, வணக்கம். Welcome to TN for Tech Tamil channel. Indian Post Office பொதுமக்களுக்கு ரெக்கரிங் டெபாசிட் ஸ்கீம், டைம் டெபாசிட் ஸ்கீம், பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், செல்வ மகள் சேமிப்பு திட்டம் இந்த மாதிரியான 9 விதமான சேவிங் ஸ்கீமை வழங்குறாங்க. இந்த ஸ்கீமினுடைய மெச்சூரிட்டி கால்குலேஷன், அதாவது முதிர்வு தொகை கணக்கீட உங்களுடைய வீட்டில் இருந்தபடியே போஸ்ட் ஆஃபீஸினுடைய மொபைல் அப்ளிகேஷனான போஸ்ட் இன்ஃபோங்கிற மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக எப்படி தெரிஞ்சுக்கலாங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய மொபைலில் போஸ்ட் ஆஃபீஸினுடைய மொபைல் அப்ளிகேஷனான போஸ்ட் இன்ஃபோ அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணலை அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷனை உங்களுடைய மொபைலில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு எந்த ஒரு மொபைல் நம்பரோ இமெயில் ஐடியோ இல்லை உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸோ நீங்கள் கொடுக்க தேவையில்லை. ஓப்பன் பண்ண உடனே இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இதில் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டர் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். போஸ்ட் ஆஃபீஸில் என்னென்ன சேவிங்ஸ் ஸ்கீம்லாம் வழங்குறாங்களோ அந்த எல்லா சேவிங்ஸ் ஸ்கீமே இதில் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சுகன்யா சமிருதி யோஜனா, செல்வ மகள் சேமிப்பு திட்டம், போஸ்ட் ஆஃபீஸில் பெண் குழந்தைகளுக்காக கொண்டு வந்த ஒரு திட்டம். இந்த ஸ்கீமினுடைய கால அளவு மொத்தம் 21 வருடம். அதில் முதல் 15 வருடம் தான் உங்களுக்கான அமௌண்ட்டை நீங்கள் செலுத்தணும். இந்த ஸ்கீமினுடைய குறைந்தபட்ச டெபாசிட் அமௌண்ட் ஒரு நிதியாண்டில் 250 ரூபாயாவது நீங்கள் செலுத்தணும். அதுவே அதிகபட்சம்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிதியாண்டில் 1,50,000 வரைக்கும் நீங்கள் செலுத்தலாம். ஸோ உங்களுடைய மந்த்லி கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட் நீங்கள் எவ்வளோ செலுத்த விரும்புகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை இதில் என்டர் பண்ணுங்கள். அடுத்து கேர்ள் ஏஜ், உங்களுடைய பெண் குழந்தையின் வயது எவ்வளவோ அந்த வயதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கால்குலேட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் என்டர் பண்ண மந்த்லி கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட்டுக்கு இந்த ஸ்கீமின் மூலமாக உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குங்கிற டீட்டெயில்ஸை உடனே இதில் டிஸ்பிளே பண்ணுவாங்க. டோட்டல் கான்ட்ரிபியூட்டட் 15 வருடம். அதாவது இந்த ஸ்கீமினுடைய முதல் 15 வருடம் தான் உங்களுக்கான ப்ரீமியமை நீங்கள் செலுத்தணும். மெச்சூரிட்டி பீரியட் 21 வருடம். நெக்ஸ்ட் டோட்டல் கான்ட்ரிபியூஷன். இந்த ஸ்கீமினுடைய ப்ரீமியம் பேயிங் கால அளவான முதல் 15 வருடத்தில் நீங்கள் 45,000 ரூபாய் செலுத்திருப்பீங்க. அதற்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக 82,593 ரூபா வழங்குறாங்க. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 1,27,593 ரூபாயை இந்த ஸ்கீம் மூலமாக நீங்கள் பெறலாம். அதற்கு கீழேயே சார்ட்டையும் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்கீமுடைய ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இந்த ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக 7.6% வழங்குறாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் பயன்படுத்தி இந்த ஸ்கீமினுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ரெண்டாவது ஸ்கீமான ரெக்கரிங் டெபாசிட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். மந்த்லி கான்ட்ரிபியூஷன் ரெக்கரிங் டெபாசிட், அதாவது ஆர்டி அக்கௌண்ட்டில் குறைந்தபட்ச டெபாசிட் அமௌண்ட் 100 ரூபாய். அதிகபட்சமாக உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் என்டர் பண்ணலாம். ஸோ நான் இதில் 500 ரூபாய் என்டர் பண்ணுறேன். 500 ரூபாய் என்டர் பண்ணதுக்கப்புறம் கால்குலேட் இந்த பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆர்டி அக்கௌண்ட்டில் ஒவ்வொரு மாதமும் 500 ரூபாயை செலுத்தி அடுத்த 5 வருடத்துக்கு அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குங்கிற டீட்டெயில்ஸை உடனே இதில் சார்ட்டில் கொடுத்துருவாங்க. 5 வருடத்தில் மொத்தம் 30,000 ரூபாயை டெபாசிட் பண்ணியிருப்போம். அதற்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக 4,849 ரூபாய் வழங்குறாங்க. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 34,849 ரூபாயை இந்த ஸ்கீம் மூலமாக வழங்குறாங்க. அதற்கு கீழே முந்தைய காலங்களில் எவ்வளோ வட்டி விகிதம் வழங்கினாங்கிற டீட்டெயில்ஸையும் கொடுத்துருப்பாங்க. இதில் Q1, Q2, Q3, Q4ங்கிறது குவார்ட்டர். அந்த குவார்ட்டரினுடைய கால அளவையும் பக்கத்துலேயே மந்த் வைஸ் கொடுத்துருப்பாங்க. ஆர்டி அக்கௌண்ட்டினுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக 5.8% வழங்குறாங்க. அடுத்து டைம் டெபாசிட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். டைம் டெபாசிட் அக்கௌண்ட்டில் குறைந்தபட்சம் 1000 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் டெபாசிட் பண்ணலாம். டைம் டெபாசிட் அக்கௌண்ட்டினுடைய கால அளவாக 1 வருடம், 2 வருடம், 3 வருடம், 5 வருடம் இந்த 4 கால அளவில் வழங்குறாங்க. நீங்கள் 1 வருடம், 2 வருடம், 3 வருடமாக செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதற்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக 5.50% வழங்குறாங்க. அதுவே 5 வருட டிடி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதற்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக 6.70% வழங்குறாங்க. இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா நார்மல் சிட்டிசன், சீனியர் சிட்டிசன் 2 பேருக்குமே ஒரே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் வழங்குறாங்க. ஸோ இந்த டிடி அக்கௌண்ட்டில் நீங்கள் எவ்வளோ டெபாசிட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதுக்கப்புறம் கால்குலேட் இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த டிடி அக்கௌண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குமோ அந்த அமௌண்ட்டை இதில் டிஸ்பிளே பண்ணுவாங்க. டைம் டெபாசிட் அக்கௌண்ட்டினுடைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐ பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் டிஸ்பிளே ஆகும். அடுத்து மந்த்லி இன்கம் ஸ்கீம் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். மந்த்லி இன்கம் ஸ்கீமில் மினிமம் டெபாசிட் அமௌண்ட் 1000 ரூபாய். அதுவே அதிகபட்சம்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் அக்கௌண்ட்டாக ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா 4,50,000 ரூபாயும், ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதிகபட்சமாக 9 லட்சம் வரைக்கும் இந்த ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதுக்கப்புறம் கால்குலேட் இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா
இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீம் மூலமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளோ கிடைக்குங்கிற டீட்டெயில்ஸை சார்ட்டில் கொடுத்துருவாங்க. இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீமினுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக 6.6% வழங்குறாங்க. அடுத்து சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீமில் குறைந்தபட்சம் 1000 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ணலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை இதில் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதுக்கப்புறம் கால்குலேட் இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஸ்கீமின் மூலமாக உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்குங்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 1 லட்சம் ரூபாய்க்கு ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு முறை 1850 ரூபாய் உங்களுக்கு வழங்குறாங்க. ஸ்கீமினுடைய கால அளவு 5 வருடம். அதற்கப்புறம் நீங்கள் விரும்பும் பட்சத்தில் 3 வருடத்திற்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்டென்ஷன் பண்ணதுக்கப்புறம் டோட்டல் 8 வருடத்தில் 59,200 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக பெறலாம். நெக்ஸ்ட் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்கீமினுடைய குறைந்தபட்ச டெபாசிட் அமௌண்ட் ஒரு நிதியாண்டில் 500 ரூபாய் நீங்கள் டெபாசிட் பண்ணணும். அதுவே அதிகபட்சம்னு பார்த்தீங்கன்னா 1,50,000 ரூபாய் நீங்கள் டெபாசிட் பண்ணலாம். ஸ்கீமினுடைய கால அளவு 15 வருடம். அதற்கப்புறம் நீங்கள் விரும்பும் பட்சத்தில் 5 வருடம் நீங்கள் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒவ்வொரு மாதமும் இந்த ஸ்கீமில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதுக்கப்புறம் கால்குலேட் இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கீமினுடைய கால அளவான 15 வருடத்தில் மொத்தம் 90,000 நீங்கள் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க. அதற்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக 67,785 ரூபாய் வழங்குறாங்க. ஸோ மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 1,57,785 ரூபாயை நீங்கள் பெறலாம். அதற்கான சார்ட்டை இயர் வாய்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டினுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக 7.1% வழங்குறாங்க. நெக்ஸ்ட் என்எஸ்சி கேவிபி. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட், கிசான் விகாஸ் பத்திரம். இந்த 2 ஸ்கீம்லேயுமே குறைந்தபட்ச டெபாசிட் அமௌண்ட் 1000 ரூபாய். அதிகபட்சமாக உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். என்எஸ்சியினுடைய கால அளவு 5 வருடம். அதுவே கிசான் விகாஸ் பத்திரத்தினுடைய கால அளவு 10 வருடம் 4 மாதம். என்எஸ்சியினுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக 6.8% வழங்குறாங்க. கிசான் விகாஸ் பத்திரமில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணினீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கான டபுள் அமௌண்ட், அதாவது 1 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கீமினுடைய கால அளவான 10 வருடம் 4 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் அதற்கான 2 மடங்கு 2 லட்சம் ரூபாயை நீங்கள் திரும்ப பெறலாம். நெக்ஸ்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு சேவிங் அக்கௌண்ட்டுக்கு 4% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான மினிமம் டெபாசிட் அமௌண்ட் 500 ரூபாய். அதிகபட்சமாக உங்களால் எவ்வளோ அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அந்த அமௌண்ட்டை இந்த சேவிங் அக்கௌண்ட்டில் நீங்கள் டெபாசிட் பண்ணலாம். அதற்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக 4% வழங்குறாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகாமலேயே போஸ்ட் ஆஃபீஸில் என்னென்ன ஸ்கீமை பொதுமக்களுக்கு வழங்குறாங்களோ அந்த எல்லா ஸ்கீமினுடைய மெச்சூரிட்டி கால்குலேஷனை உங்கள் மொபைல்லேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.